ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். ஆப்பிள் ஷேப்பில் வரும். நீங்கள் ரெட் கலரில் கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏற்கனவே நிறைய சேனல்ஸில் போட்டிருக்காங்க. ஆனால் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் போட்டிருக்கேன். இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது டீலக்ஸ் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியாக நீங்கள் ஒயரை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஒயர் அளந்துக்கலாம். 1 2 3 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 10 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிக்கோங்க. இப்போது ஒரு விரல் அளவு இந்த மாதிரி கம்மியாக வச்சு கட்டோடு இருக்கிற ஒயரை அளந்துக்கணும். கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அளந்து பின்பக்கம் கொண்டு வந்து இது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அளந்து விட்ட ஒயர் இருக்கும். அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம 10 ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும் நமக்கு. இப்போ கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் சமமாக அப்படி மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. மாட்டின ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். கொஞ்சம் கீழே இருக்கிறத மேலே தள்ளி விடணும். மேலே அதிகமாக இருந்தால் மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு இது மாதிரியே பார்த்துக்கிட்டு மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். வலது கை பக்கம் பாருங்கள், 10 ஒயரும் போட்டாச்சு. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். அதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். சைடில் அளந்து விட்ட ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. அடுத்தது கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு கட்டோடு இருக்கிறத மேலே வைங்க. சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த லைன் போடுறத கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி அளந்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு 2வது ஒயரை போடுங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு விட்டுட்டு 2வது ஒயரை அதிலிருந்து போட ஆரம்பிங்க. அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு ஒயர் விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரும் லாஸ்ட்டில் ஒரு ஒயரும் விட்டுட்டாக்க மொத்தம் 8 முடிச்சு நமக்கு கிடைக்கும். முன்னாடி 10 போட்டிருந்தோம்ல, இப்போ நமக்கு 8 தான் போடுவோம். ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட்டில் 1 விட்டுருவோம். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ அந்த கடைசி ஒயரை போடாதீங்க. போடாமல் பாருங்கள், கடைசி ஒயர் போடவே இல்லை. போடாமல் விட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் போகிற சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. கடைசி ஒயரை விட்டுருங்க. முன்னாடி ஒரு ஒயர், ஃபஸ்ட்டு ஒரு ஒயரும் லாஸ்ட்டில் ஒரு ஒயரும் விட்டுட்டு 8 மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அந்த அடையாளத்துக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. 2 லைனையும் சேர்த்து 10 போட்டிருக்கோம்ல, அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 2வது ஒயர்லேருந்து போடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஒயர் விட்டுருங்க. 8 6 4 2 அந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட்டில் 1ன்னு விட்டுட்டு போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான், உங்களுக்கு புரியும். 8 6 4 2 முன்னாடி 1 லாஸ்ட்டில் 1ன்னு விட்டுட்டு அடுத்தடுத்த லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. அடுத்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டு ஒயர் 1 விட்டுறணும். அப்போது நமக்கு 8 6 4 2 அந்த மாதிரி வரும். அதே மாதிரியே போட்டுருங்க.
இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு 2ன்னு முடிகிற மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு எடுத்து விட்டாச்சு. இப்படி கட்டி வச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழாது மேலே போடுறதுக்கு. இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் பின்பக்கம் வச்சு மடிச்சுக்கிட்டு அப்படியே பின்ன ஆரம்பிங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயரை பின்பக்கம் மடித்து போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்டக்கூடாது. வரிசையாக எல்லா ஒயரையும் சேர்த்து நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். அந்த இடத்துல பாருங்கள், முக்கு திருப்பின மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இந்த பக்கம் மேலே போகிற ஒயர் அந்த இடத்துல போடும்போது பார்த்திங்கன்னா ஐங்கோண வடிவத்தில் அந்த கேப் தெரியும் நமக்கு. மேலே போகிற ஒயரும் போடணும், சைடில் போகிற ஒயரும் போடணும். எந்த இடமும் நிப்பாட்டாதீங்க. அப்படியே வரிசையாக போடுங்க. நம்ம அந்த ஆரம்பித்தோம்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டு ஒயர் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் பாருங்கள், அப்படியே நிப்பாட்டாதீங்க. அப்படியே வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இனிமேல். இந்த இடத்துல பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தோம். நான் எங்கேயும் நிப்பாட்டாமல் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. போட்டதுலேயே சொருகாதீங்க, அதுக்கும் கீழே இருக்க வரிசையில் சொருகுங்க. போட்டதுலேயே சொருகுனா பிரிஞ்சிக்கும். அதனால் அந்த கீழே சொருகுங்க. அந்த லைனில் சொருகிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சொருகிக்கிட்டே போங்க. ஒரு 4-5 வரிசையாவது சொருகணும். சொருகிட்டு இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். அடுத்த வரிசை போடணுன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். அப்போ தான் சமமாக இருக்கும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயரை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க மடித்து. இப்போ ஆரம்பித்தோம்ல அந்த இடத்த லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் கீழேருந்து இப்படி மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த கேப்பில் விடுங்க. பின்பக்கம் மடித்து வச்சுருந்ததை பாருங்கள், அந்த லூப்பில் விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படியே முன்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. ஹோல்ஸில் விட்டுட்டு அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா சமமாக வச்சுக்கோங்க. பக்கமாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே கீழே தள்ளி விடுங்க. மறுபடியும் அந்த அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், இப்போ கட்டோடு இருக்கிறது உள்பக்கம் போயிருக்கும். அதை இழுத்திங்கன்னா உள்பக்கம் வந்துடும். அவ்வளோதான். ஆரம்பித்தது முடித்தது 2மே இப்போ சமமாக இருக்கும். இப்போ அப்படியே மடக்கி சைடில் கொண்டு மேலே போகிற ஒயரை சுற்றி அப்படியே போடுங்க. 2வது வரிசை இப்போ ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இதே மாதிரியே தான் நீங்கள் எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஆரம்பித்தோம் பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்போ இந்த ஒயர் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பிச்சுட்டு 2வது வரிசை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை மறுபடியும் மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. 3வது வரிசை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஆரம்பித்த இடத்த லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு பின்பக்கம் இருக்கிறத இப்படி மேலே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு மேலே ஒரு கேப் கிடைக்கும். இப்போ பின்பக்கம் மடித்து வச்சுருக்க லூப்பை இதுக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரு சும்மா அப்படி ஜஸ்ட்டு முன்பக்கம் கொண்டு இந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு நல்லா சமமாக பாருங்கள் அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி இழுங்க. இழுத்தா டைட் ஆகிடும். இப்போ உள்பக்கம் அதை இழுத்திங்கன்னா ரன்னிங் ஒயரும் டைட் ஆகிடும். இப்போ ஆரம்பித்தது முடித்தது 2ம் சமமாக ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மடக்கி சைடில் கொண்டு வாங்க. பாருங்கள், இப்படி இருக்குது. இதை மடக்கி இப்படி அடுத்து கேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போகிற ஒயரை சுற்றிட்டு போடுங்க. சுற்றி போடுங்க. இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வரிசையும் நீங்கள் போடணும். அடுத்து இந்த வரிசையும் முடித்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து 4வது வரிசை ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே மொத்தம் 11 வரிசை போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு 11 வரிசை போடுங்க. நான் பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து நம்ம மொத்தம் 11 வரிசை போட்டிருக்கோம். 11 வரிசை போடுங்க. போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த கட் பண்ணதை உடனே சொருகி விட்டுற போகிறோம். அப்படியே கீழே சொருகிடுங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு
அவ்வளோதான், சொருகியாச்சு. இப்போ இது வந்து எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். இது சைடில் நம்ம ஒரு விரல் அளவு விட்டோம்ல, அந்த ஒயர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி 4 அடி கட் பண்ண ஒயரு சின்னதாகிடுச்சு. இப்போது 1 2 3 மூணாவது வரிசையில் நம்ம சொருகணும். 1 2 3 மூணாவது வரிசையில் சொருகுனாக்க இழுத்து சொருகும்போது ஒரு வரிசை உங்களுக்கு மடங்கி வந்துடும். 3வது லைனில் சொருகிட்டு அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் சொருகுங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக கூட இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மடங்கி வரும். இப்போது எல்லாத்தையும் நான் சொருகிட்டேன். இந்த வரைக்கும் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்டாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து மூடி போடுறதுக்கு 1 2 2.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே பேஸ் அது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கட் பண்ண ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அதே மாதிரி ஒரு விரல் அளவு மட்டும் கம்மியாக வச்சு அதிலேருந்து கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு பேசிக் நாட் போடுங்க. அந்த மேலே போட்டோம்ல, கூடைக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடுறோம். இது வந்து மூடி வந்து நம்ம மூடும்போது கொஞ்சம் நல்லா அமுத்தி வச்சு மூடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 போட்டுக்கோங்க. அந்த 2 போட்டோம்னா டைட்டாக இருக்காது. நம்ம 12 கூட போட்டுக்கலாம். 12 போடும்போது 4 நாளாக வச்சுக்கலாம். 4 வருஷம் போட்டுட்டு கீழேயும் 4ல் முடிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது லூஸாக இருக்கும் மூடி உங்களுக்கு. இப்போ இது பேஸ் வந்து நான் அதே மாதிரியே போடுறேன், அவ்வளோதான். நம்ம முன்னாடி 10 தானே கட் பண்ணி போட்டோம். அதே மாதிரியே 10ல் 2 வருஷம் போட்டுட்டு 8 6 4 2 அதே மாதிரியே போட்டுட்டு மேலே வந்து கட்டோடு இருக்கிற ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சு அப்படியே நான் போடுறேன். அதுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அளவு மட்டும்தான் வேறு. அது 4 அடி கட் பண்ணோம், இது 2.25 அடி கட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நம்ம அதுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுறோம். அதுக்கும் நம்ம 10 ஒயர் தான் கட் பண்ணியிருந்தோம். 4 அடியில் 10 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து 2.25 அடியில் 10 ஒயர் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே 10 நாட்டில் வந்து 2 வருஷம் போட்டுட்டு போடுறோம். இதே மாதிரியே நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு 6 லைன் போடுங்க. பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு நம்ம 6 லைன் போட்டுட்டேன். அதே மாதிரியே போட்டேன், அந்த கூடை போட்டிருக்க மாதிரியே போட்டிருக்கோம். இப்போ இது சொருகிறது வந்து 2வது வரிசையிலேயே சொருகணும். இதில் வந்து ஒரு லைன் மடங்கிலாம் வரக்கூடாது. அப்படி மடங்கிலாம் வர வேண்டாம். நீங்கள் அப்படியே 2வது வரிசையிலேயே சொருகிருங்க. அப்போ மேலே 6 வருஷம் உங்களுக்கு அப்படியே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது கீழே விழாமல் டைட்டாக இருக்குது நமக்கு. ஆனால் மூடும்போது கொஞ்சம் உள்ளார அமுத்தி வச்சு மூடுற மாதிரி இருக்கும். 1 2 அடியில் அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்காக ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். 2 அடியில் 2 ஒயர் எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கிட்டு பேசிக் நாட் போடுங்க. சாதா முடிச்சு போடுங்க, எப்பயும் போடுவோம்ல அது போடுங்க. இது கீ செயினுக்கெலாம் நம்ம போட்டிருப்போம், அந்த மாதிரி தான். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே பார்த்துக்கோங்க. எதிரில் இருக்கிற ஒயருங்களை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே இருக்கிற ஒயர் தான் எப்பயுமே எடுத்து மேலே வைக்கணும். இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற ஒயரை அதை அமுத்துங்க. 3வது ஒயரை இந்த மாதிரி வைங்க. 4வது ஒயரை அந்த ஃபஸ்ட்டு மேலே வச்சோம்ல அந்த ஒயரில் அந்த ஹோல்ஸில் விடணும். பின்பக்கம் திருப்பிக்கிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த கேப்பில் விடுங்க. ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மறுபடியும் அப்படியே அதே பக்கமே அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம இப்போது கீழே இருக்கிறது தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்து மேலே வைக்கணும். இப்படி மேலே வச்சாச்சு. அடுத்து அதை அமுக்கிற மாதிரி 2வது ஒயர் இப்படி வைங்க. 3வது ஒயரை அதை அமுக்குங்க. 4வது ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு கீழே தொங்கின ஒயர் மேலே வச்சோம்ல அந்த ஹோல்ஸில் விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. ரஃப் சர்ஃபேஸ் தெரியும் நமக்கு, பள்ளம் பகுதி மேலே தெரியும், பரவாயில்ல. இப்போ அடுத்தது மாற்றி இந்த மாதிரி தான் வரும். எப்பயுமே கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை அமுக்கிற மாதிரி லாக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அமுக்கிற மாதிரி வரணும். இதே மாதிரியே அப்படியே மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே மாற்றி பண்ணிகிட்டே வாங்க. இதை அப்படியே பண்ணி வச்சு போட்டுக்கிட்டே வாங்க, அவ்வளோதான். ஒரு டைம் வளவள பகுதி தெரியும், ஒரு டைம்
சர்ஃபேஸ் தெரியும். நமக்கு அந்த பள்ளமாக இருக்குல்ல, அந்த பகுதி ஒரு பக்கம் தெரியும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. முடிக்கும்போது அந்த பள்ளமாக இருக்கிறது தெரிகிற மாதிரி முடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரியே போட்டு வச்சாச்சு. இதை நடு இடம் எதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஹோல்ஸுக்கும் பக்கத்தில் அந்த 4 ஹோல்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி வச்சு உள்ளார அதை அப்படியே சொருகி விட வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து அந்த இடம் அந்த கேப்பு தான் உங்களுக்கு சென்டராக வரும். அதனால் அந்த 4 இதுலேயும் நான் விடுறேன். இப்படி ஒயரை விட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கம் நம்ம சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது வாட்டமாக எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ஈஸியாக போகிற மாதிரி அப்படியே சொருகி விட்டுறணும். 4 ஒயரையுமே அப்படி சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு இப்போ லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1.25 அடியில் மொத்தம் நீங்கள் 10 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்ச 2 ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சமமாக தனித்தனியாக இப்படி மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு சாதா முடிச்சு போடுவோம்ல எப்பயும், அது மாதிரி போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் போகிறதும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. எப்பயும் போடுற அந்த சாதா முடிச்சு போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் பாருங்கள் 10 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். அப்போ 5 முடிச்சு இந்த மாதிரி வரும். 2 சேர்த்து போடும்போது 5 வரும். இப்போ போட்ட 2 எடுத்துக்கோங்க. மேலே போகிற ஒயர் பாருங்கள், நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அதை மடக்கிட்டு அது மேலே ஒரு ஒயர் இதை மாட்டுங்க. போட்டு வச்ச முடிச்சு எடுத்து மாட்டிட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்தது மறுபடியும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ மேலே போகிற ரைட் சைடு ஒயரை மடக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு முடிச்சு எடுத்து அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி போடுங்க. கிராஸ் கட் கூடைக்கு நம்ம போடுவோம். பின்பக்கம் திருப்பிட்டு அந்த இடத்துலையும் கிராஸ் ஆகும், அதையும் போடுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் காமிக்கிறேன். இது வந்து கிராஸ் கட் மெத்தடில் நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் பாஸ்டில் வச்சுட்டு கூட, பிகினர்ஸாக இருந்தால் பாஸ்டில் வச்சுட்டு போடுங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் அப்படியே போடணும். அவ்வளோதான். மேலே ரைட் சைடு ஒயர் வந்து மேலே பார்த்து போகுதில்ல, அந்த ஒயரில் ரைட் சைடு ஒயரை மடக்கிட்டு இன்னொரு முடிச்சு நம்ம போட்டு வச்சுருக்க ஒரு முடிச்சு எடுத்து அதில் சுற்றிட்டு போடணும். அவ்வளோதான். அப்போது மேலே ஒன்று கீழே ஒன்று பாருங்கள். 5 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே 4 முடிச்சு கீழே 4 முடிச்சு இருக்கும். இப்போது இது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, 2 முடிச்சுக்கும் இடையில சந்து புள்ளி வைக்கிற மாதிரி அந்த பெருக்கல் குறி வர இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அந்த மாதிரி 3 வரும் இந்த இடத்துல. 1 2 3 வரும். நான் பாருங்கள் போடுறேன். 2 போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல 1 போடுறேன். 3 போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ திருப்பிக்கோங்க, இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துலையும் நீங்கள் அப்படியே 3 போட்டுருங்க. 3 நாட் மட்டும் போடுங்க. போட்டாச்சு. அவ்வளோதாங்க, இலை வந்துருச்சு நமக்கு. இதை அப்படியே சொருகி விட வேண்டியதான். இப்போது இந்த 2 ஒயர் மட்டும் விட்டுருங்க. பாருங்கள், ஏதாவது ஒரு நீட்டமாக இருக்குதுல்ல, லாஸ்ட்டில் 1ன்னு முடிஞ்சிருக்குல்ல, அந்த ஒயர்களில் 2 மட்டும் விட்டுருங்க. இது போட்டதுலேயே சொருகாதீங்க. அதுக்கு கீழே இருக்க வரிசையில் உங்களுக்கு ஒரு 2 நாட்டில் தான் சொருகிற மாதிரி வரும் நமக்கு. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் 2 ஒயர் தவிர மீதி எல்லா ஒயரையும் சொருகிடணும். நான் இப்போ சொருகிறேன் பாருங்கள், அது அப்படியே சைடில் இருக்கிற ஒயரு அந்த மாதிரி எல்லாத்தையுமே 2 இதில் சொருகுங்க. சொருகிட்டு 2 3 உங்களுக்கு எத்தனை கைக்கு வருதோ அந்த மாதிரி சொருகுங்க. நீட்டமாக அப்படியே சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த 2 ஒயரை மட்டும் நான் விட்டுட்டு மீதி எல்லா ஒயரையும் நான் சொருகிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொருகுங்க. அது எந்த பொசிஷனில் போகுதோ அந்த பக்கத்தில் அப்படி சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி போட்டுட்டேன் பாருங்கள். 2 மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். கீழே இருக்க அந்த 2 ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு எந்த மாதிரி வச்சாக்கா அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி வைக்கிறேன். 2 ஒயரையும் தனித்தனி ஓட்டையில் விடுறேன். இந்த மாதிரி விடுறேன். அப்படி விட்டுட்டு பாருங்கள், இழுத்துக்கிறேன். அந்த காம்பை சுற்றிலும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒயர் விட்டுட்டு உள்பக்கம் ஒரு முடிச்சு போட்டுடுறேன். நான் ஒரே ஒரு சின்ன முடிச்சு, ஒரு ஒயர் தானே, அதனால் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே சொருகி விட்டுடுறேன். பாருங்கள், சொருகியிருக்கேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதை வந்து மூடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அமுத்தி வச்சு அந்த கூடையை உள்ளார தள்ளி விடணும் கையால். இப்படி மூடும்போது
கொஞ்சம் மூடியை விரித்து வச்சு இந்த மாதிரி டைட்டாக அப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கும். அது விழாத மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.